அனைவருக்கும் வணக்கம். நான் சாவித்ரி ஸ்ரீனிவாசன், கம்பம், தேனி டிஸ்ட்ரிக்ட், மோர்குல கோத்திரத்தை சேர்ந்தவள். கௌரி அம்மன் செய்யும் போட்டியில் கலந்து கொள்கிறேன். அதனால் இந்த தீபம் ஏற்றி மஞ்சள் பிள்ளையார் வைத்து வழிபட்டு ஆரம்பிக்கப் போகிறேன். சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த கோவை புவனா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரி அம்மன் செய்வதற்கு தேவையான பொருட்கள், நான் சந்தனப்பொடியில் செய்வதற்காக நான் சந்தனப்பொடி எடுத்து வைத்திருக்கிறேன். இது தண்ணீர் ஊற்றி கலந்து பிசைந்து பக்குவமாக செய்ய வேண்டும். இதுக்கு தேவையான பொருட்கள் இது போன்று கிரீடம், சாந்து, இமைக்கு, புருவத்திற்கு நூல், கருப்பு நூல், கம்மல், மூக்குத்தி, நெத்திச்சூடி இதெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த அமைப்பையும் நான் ஏற்படுத்தியுள்ளேன். நான் இது போன்று செய்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். இது மாதிரி டம்ளர் மேலே இந்த தேங்காயை வைத்து அதை துணியோட சேர்த்து வச்சு கட்டி இது செஞ்சோம்னா அந்த ஈரப்பதம் எப்போவுமே இருக்கும். இது போல் சுற்றிடுவேன். இது மாதிரி இந்த பதத்துக்கு வர மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா இல்லை இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இது மாதிரி கொஞ்சம் சந்தனத்தை உருட்டி எடுத்துட்டு மேலே வைக்கணும். மேலே வச்சு இதுலேயே ஒரு கட் செய்து ஈரத்தில் துவைத்து இது மாதிரி புருவத்துக்கு கொண்டு வரணும். குறைஞ்சிருச்சு. இதை இந்த கண்விழியை நம்ம சமப்படுத்திக்கலாம். சிவப்பு கலர் சாந்து, பெருசாக இருக்கணும்.